ஹாய் ஹலோ வணக்கம். தோசை டு பீஸாவின் கருத்து பரிமாற்ற பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் காஞ்சனா ஜெயக்குமார். இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு தேன். தேன் போன்று இருக்கும் நீங்கள் அனைவரும் இந்த தேனை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புறீங்க இல்லையா? இந்த தேன் பொதுவாக என்னன்னா, உலகத்தில் தேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 வகையான தேன் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு நம்புறதுக்கே கொஞ்சம் கடினமாக இருக்குது இல்லைங்களா? ஆமாம், 300 வகைக்கு மேற்பட்ட தேனே இருக்கிறது. ஏன்னா இது அந்தந்த பூ பழம் வகைகள்லேருந்து எடுக்கிறதுனால அந்த அந்த பிரிவினைப்படி இந்த தேனை பிரித்து எடுத்துக்கலாம். இந்த பூலேருந்து எடுத்தது, காட்டுப்பூவில் இருந்தது, வீட்டுப்பூலேருந்து எடுத்தது, நந்தவனத்திலேருந்து எடுத்தது, மரத்துலேருந்து எடுத்தது, இப்படி வகைகள் நிறைய வகைகள் இருக்குது. அந்த வகைகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதில்ல. ஆனால் இந்த தேன் அதை தவிர இந்த தேனில் சில பேர் அது கட்டி ஆகிடுது அப்படின்னா அது கலப்படம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அது அல்ல. இந்த தேன் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்ரோஸ், ஃப்ருக்டோஸ், மால்டோஸ், மெலிசிட்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாவற்றின் கலவையாகும். அதில் 70 அல்லது 80% சுக்ரோஸ் மற்றும் ஃப்ருக்டோஸே அதிகமாக இருக்கும். அதில் சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை தன்மை அதிகமாக இருக்கும் இந்த தேன்லாம் தான் அடியில் கட்டிடுது. அது பூக்களில் இருந்து எடுக்கும் தன்மையை பொறுத்தது தான். சில பூக்களில் அது மாதிரி இயற்கையாகவே சுக்ரோஸ் தன்மை அதிகம் இருக்கும். அந்த பூக்களில் இருக்கிற தேனில் எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த தேன் சுக்ரோஸ் தன்மை ஜாஸ்தி இருக்கிறதுனால, அதிகம் இருக்கிறதுனால அதனுடைய கட்டுகிற தன்மையும் சீக்கிரமாக கட்டிடும். பாகு மாதிரி அது உறைஞ்சி போயிடும். அப்படி இல்லாமல் அது குறைவாக இருக்கிற தேனில் அதனுடைய தண்ணீர் அந்த தன்மை கொஞ்சம் நம்மளுக்கு பாகு மாதிரி ரொம்ப ரொம்ப கெட்டியாகாமல் ஒரு நம்மளுக்கு போட்டு பருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். அதை தவிர பெட்டி தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாரிக்கிற முறை வந்திருக்கு. பெட்டி தேன் அப்படின்னா என்னென்னா, அதை நம்மளே செயற்கை முறையில் தயார் பண்ணுறது. தேனையில் நம்ம தேன் பொதுவாக தேன் கூடு கட்டி மரங்களில் தானே ஒரு தேன் கூடு கட்டி அதில் தேனை சேகரித்து வைக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த தேன் கூடுலேருந்து தேன் எடுத்துப்போம். இப்போ நாமளே ஒரு பெட்டி மாதிரி அதுக்கு வீடு கட்டி கொடுத்துட்றோம். அப்போது அந்த தேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த தேனி அதில் போட்டுரும். போட்டதுக்கப்புறமா அந்த தேனை எடுத்து பதப்படுத்தி நம்ம அந்த தேனை எடுத்துக்கிறோம். இதுலேயே இந்த தேன் என்னென்னா, ஏற்கனவே ஒரு தேனியினால் அது சரி அந்த பூவிலிருந்து எடுத்து அது ஒரு வென்று முழுங்கி அதுக்கப்புறமா அது எடுத்து வைக்கிறதுனால அந்த தேன்கள் பொதுவாக நம்மளுக்கு டைஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீரண சக்தியை கொஞ்சம் அதிகரித்து கொடுக்கும். அந்த சாதாரண சர்க்கரை ஜீரணம் ஆவதை விட தேன் ஜீரணம் ஆவது கொஞ்சம் சுலபமாக இருக்குமே தவிர, அதனால் இது சர்க்கரை வியாதி, சர்க்கரைக்கு ரொம்ப நல்லதா அப்படின்லாம் இதை எடுத்துக்க முடியாது. இதனுடைய தன்மை அதுவாக இருக்கும். இது மன அழுத்தம் போன்ற வியாதிகளுக்கும் இந்த தேனை சாதாரணமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்மளோட ஆயுர்வேதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மருந்தெல்லாம் தேனில் கலந்து கொடுப்பாங்க. அப்படி தேனில் கலந்து கொடுக்கும் பொழுது உடலில் போய், அதாவது மாத்திரைன்னு ஒன்று எடுத்துக்கும் பொழுது அது நம்ம உடம்புல சரியான இடங்கள்ல சரியான விகிதத்தில் போய் சேரணும் இல்லைங்களா? அப்போ தானே அதுக்கு ஒரு பலன் இருக்கும். அந்த பலன் முழுவதுமாக கிடைப்பதற்கு இந்த தேன் ஒரு உதவியாக இருக்கும். அது கொண்டு போய் சேர்க்கிறத சரியான விதத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த காரணத்துக்காக தான் நம்ம தேனை சேர்த்துக்கிட்டோம். சின்ன சின்ன வைத்தியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த தேன் கற்பூரவள்ளி இலையை நல்லா கலந்துட்டு நம்ம சாப்பிடும்பொழுது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு சளி, தும்மல் போன்ற விஷயங்கள்லேருந்து நம்மளுக்கு அதிக சுலபத்தில் நிவாரணம் கிடைக்கும். வயிற்றுப்போக்கு இருக்கும்பொழுது இந்த எலுமிச்சை சாறு மற்றும் தேனை மட்டுமே கலந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா அதையுமே அது குறைக்கும். இதெல்லாம் சும்மா நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிய முறையிலான கை வைத்தியங்கள். அதே மாதிரி காலையில் நல்ல ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் தேனை போட்டு குடிச்சிங்கன்னா உடல் இழைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாருக்குமே இழைக்குதா, இது நிச்சயமாக நடக்குதா அப்படின்றது இன்னும் ஆய்வுகள் மூலமாக நிரூபிக்கப்படாத ஒரு விஷயமாகும். ஏன்னா இது உடலுக்கு உடல் வேறுபாடுகள் இருக்குது, நிறையா இருக்குது இல்லைங்களா? இறைவன் படைக்கும்பொழுது நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கல. ஒருத்தருக்கு எல்லாமே குணநலங்கள் எல்லாமே வேறுபாடு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேறுபாடுகள் இருக்கிறதுனால
பொதுவான விஷயங்களாக எதையுமே எடுத்துக்க முடியாது என்பது தான் உண்மை. நாம் இதை வந்து சின்ன சின்ன இதனால் பின்விளைவுகள் அப்படின்றது மோசமான விளைவுகள் இல்லாதனால நாம் இதை செய்து பார்த்து நம்மளுக்கு சரியாக வருது ஒத்து வருது அப்படின்னும் பொழுது நாம் இதை தாராளமாக தைரியமாக செய்து சாப்பிட்டு மகிழ்வோம். இதில் ஒரு வகையான தேன் தான் அக்கேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேன் வகை. இந்த தேன் வகை மருந்து கடைகள் அல்லது வெளியில் பல கடைகளில் கூட கிடைக்கலாம், கேட்டு பாருங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க. ஏன்னா இந்த தேனை பற்றி என்னென்னா இதில் வந்து இந்த சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குறைவாகவும் ஃப்ருக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு வகையான தேன் இது. அதனால் இது ஜீரணத்திற்கு ரொம்ப சுலபமான ஒரு விஷயமாயிடும். நம்ம சர்க்கரை சேர்த்துக்கும் பொழுது ஏற்படும் நேரத்தை விட இது ரொம்ப குறைவாக தான் எடுத்துக்கும். அதனால் நம்மளுடைய உடம்புக்கு இது ரொம்ப நல்லது. ஏதாவது சர்க்கரையை தவிர்க்கணும் ஆனால் நான் தேன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த தேனை எடுத்துக்கலாம். உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேனை எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த தேனில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஃப்ருக்டோஸ் தான் அதிகமாக இருக்கும்பொழுது அது வந்து ஜீரணத்திற்கு எளிது, அதனால் அதை எடுத்துக்கலாம். அதை தவிர நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மையை இந்த தேன் கொண்டிருக்கும். அதனால் இந்த தேன் எடுத்துக்கலாம். இந்த தேன் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்க்குறதுக்கு இதனுடைய நிறம் வந்து பொதுவாக அந்த தேன் வந்து ஒரு தங்கம் கலந்த ஒரு நிறத்தில் இருக்கும் இல்லைங்களா, அப்படி இல்லாமல் அதை விட ரொம்ப நிறம் குறைவாகவே இருக்கும். ஏன்னா இது காட்டில் இருக்கக்கூடிய மரங்களில் இருந்த பூக்களில் ஒரு மருந்து வகையான பூக்கள், கொன்றை பூக்கள் போன்ற பூக்களிலிருந்து எடுக்கக்கூடிய தேன் தான் இந்த தேன். அதனால் இந்த தேனை உபயோகப்படுத்தினீங்கன்னா மற்ற தேனை விட நல்லது. ஆனால் எல்லா தேனுமே பொதுவாகவே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு கண்டிப்பாக நல்லது தான். எதையுமே அளவான எடுத்துக்கணும். தேவையான அளவு சரியான அளவில் தேனை எடுத்து நாம் வந்து ஆரோக்கியமாக வாழ்வோம். இது வந்து பொதுவாக நம்ம வீட்டில் சேர்த்துக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றின கருத்து பரிமாற்றம் தான். மற்றபடி மருத்துவ ரீதியாக நீங்கள் வந்து இந்த தேன் எடுத்துக்கலாமா, உங்களுக்கு நீரழிவு வியாதி போன்ற வியாதி இருக்கும்பொழுது சாப்பிடலாமா அப்படின்ற விஷயங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் செயல்படுங்கள். மற்றபடி நாம் நம்மளுடைய பாரம்பரியமான உணவு வகைகளை உண்டு நன்றாக ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.